ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பூசணிக்காய் துருவி போட்டு மஞ்ச பூசணிக்காய ஒரு ஆம்லேட் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க. மஞ்ச பூசணிக்காய துருவுன ஒரு துண்டு, அத கொஞ்சம் சூடான கடாயில போட்டு வறுத்துட்டேன். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, பெப்பர் எல்லாம் போட்டு வணக்கி அதையும் ஒரு இதில கொட்டிட்டேன். அப்புறம் 2 முட்டைய அந்த வெங்காயத்தில போட்டு நல்லா இது பண்ணிட்டு, அந்த பூசணிக்காய வந்து சூடான கடாயில போட்டு வச்சிருந்தேன் இல்லையா? சும்மா கொஞ்ச நேரம் வணக்கணும் அவ்வளோதான். அதையும் எடுத்து போட்டுட்டு, கொத்தமல்லி தழைய நெறைய போட்டு, அத கலந்து ஆம்லேட் ஊத்துனேன். 2 ஆம்லேட் நல்லா பெருசு பெருசா ஊத்துனேன். ஊத்திட்டு, அத மத்தியானம் லஞ்சுக்கு வச்சேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேரட் போட்டு துருவி போட்டு பண்ணலாம். பூசணிக்காய், மஞ்ச பூசணிக்காய் பெருசு கட் பண்ணேன் இல்லைங்களா? அன்னைக்கு காமிச்சேன் இல்லையா? அதனால அது பண்ணேன். 2 இது போட்டு, இந்த சின்ன அ க காஸ்ட் அயர்ன் கடாயில பண்ணேன். நீங்களும் சாப்பிட்டு பாருங்க இது மாரி செஞ்சு.